தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு பகுதியில் அந்த குடிநீர் பகிர்மான குழாய்களை தூய்மைப்படுத்தும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் அந்த பகுதி முழுவதுமாக வீடு வீடாக சென்று ஆய்வு செய்திருக்கிறார். அந்த பகுதியில் அந்த குடிநீர் பாதிப்பு எந்தெந்த பகுதியில் ஏற்பட்டது, அந்த எந்தெந்த இடங்களில் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டது தொடர்பாக தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமான அந்த தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த 13வது வார்டு மற்றும் கண்டோன்மெண்ட் பகுதியில் 5 இடங்களில் மருத்துவ முகாம்களானது நடைபெற்று வருகிறது. அந்த கண்டோன்மெண்ட் பல்லாவரம் பகுதியிலும் அந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு அந்த காமராஜ் நகர் பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்த அந்த கண்ணபுரான் தெருப்பகுதியில் இருக்கின்ற அந்த 5 லட்சம் மத்திய கொள்ளளவு கொண்ட அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது முழுவதுமாக தூய்மைப்படுத்தப்பட்டு அந்த முழுவதுமாக அந்த பகுதி முழுவதுமாக குளோரின் போடப்பட்டிருக்கிறது. அந்த குழாய் பகிர்மான குழாய் முழுவதும் கலட்டி அந்த பகிர்மான குழாய்களிலும் குளோரின் பவுடர்களை மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது போட்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் குடிநீர் விநியோகமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு அந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று மாநகராட்சி அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் லாரிகள் மூலமாக குடிநீர் சப்ளையானது நடைபெற்று வருகிறது. இதேபோல் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் தூய்மை பணிகள் நடைபெற்று வருகிறது. சுத்தமான குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் எந்த ஒரு பரபரப்பும் அடைய வேண்டாம். குடிநீரில் ஏதாவது கலங்களாக தண்ணீர் வந்தால் உடனடியாக மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் ஒரு தகவலை மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் தெரிவித்திருக்கிறார்.